வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் மைண்ட். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். எளிய நிகழ்கால நேர்மறை வாக்கியங்கள் என்னென்னு பார்க்கலாமா? ஐ ப்ளே டெய்லி, நான் தினமும் விளையாடுகிறேன். வி ப்ளே டெய்லி, நாங்கள் தினமும் விளையாடுகிறோம். யூ ப்ளே டெய்லி, நீங்கள் தினமும் விளையாடுகிறீர்கள். தே ப்ளே டெய்லி, அவர்கள் தினமும் விளையாடுகிறார்கள். இந்த சென்டென்ஸில் ஐ, வி, யூ, தே இதெல்லாம் சப்ஜெக்ட். இந்த நாளும் சப்ஜெக்ட். ப்ளே அப்படின்றது வேர்ப். இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீ ப்ளேஸ் டெய்லி, அவன் தினமும் விளையாடுகிறான். ஷீ பிளேஸ் டெய்லி, அவள் தினமும் விளையாடுகிறாள். இட் பிளேஸ் டெய்லி, அது தினமும் விளையாடுகிறது. ராஜு பிளேஸ் டெய்லி, ராஜு தினமும் விளையாடுகிறார். இதில் பார்த்திங்கன்னா ஹீ, ஷீ, இட், ராஜு இதெல்லாம் சப்ஜெக்ட். பிளேஸ் அப்படின்றது வேர்ப். இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வேர்ப் பார்த்திங்கன்னா எஸ் ஆட் பண்ணி தான் வரணும். மேக்ஸிமம் வேர்ப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எஸ் ஆட் பண்ணி தான் இருக்கும். சில வேர்ப் மட்டும் இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வேர்ப் ஐஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி நாம் சில சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ கேட்ச் த பால், நான் பந்தை பிடிக்கிறேன். வி கேட்ச் த பால், நாங்கள் பந்தை பிடிக்கிறோம். யூ கேட்ச் த பால், நீங்கள் பந்தை பிடிக்கிறீர்கள். தே கேட்ச் த பால், அவர்கள் பந்தை பிடிக்கிறார்கள். இதில் கேட்ச்ன்றது வேர்ப். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீ கேச்சர்ஸ் த பால், அவன் பந்தை பிடிக்கிறான். ஷீ கேச்சர்ஸ் த பால், அவள் பந்தை பிடிக்கிறாள். இட் கேச்சர்ஸ் த பால், அது பந்தை பிடிக்கிறது. ராஜு கேச்சர்ஸ் த பால், ராஜு பந்தை பிடிக்கிறார். இந்த வேர்பில் பார்த்திங்கன்னா இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வேர்ப்ஸ்க்கு மட்டும்தான் இஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எஸ் ஆட் பண்ணுற வேர்ப்ஸ் தான் நிறையவே இருக்கும். நெக்ஸ்ட் வேர்பில் ஐஎஸ் ஆட் பண்ணுற மாதிரி சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஐ ஸ்டடி இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் படிக்கிறேன். வி ஸ்டடி இங்கிலீஷ், நாங்கள் ஆங்கிலம் படிக்கிறோம். யூ ஸ்டடி இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறீர்கள். தே ஸ்டடி இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் படிக்கிறார்கள். இதில் ஸ்டடி அப்படின்றது வேர்ப். நெக்ஸ்ட் ஹீ ஸ்டடீஸ் இங்கிலீஷ், அவன் ஆங்கிலம் படிக்கிறான். இதில் பார்த்திங்கன்னா வேர்ப் கூட ஐஎஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஷீ ஸ்டடீஸ் இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் படிக்கிறாள். இட் ஸ்டடீஸ் இங்கிலீஷ், அது ஆங்கிலம் படிக்கிறது. ராஜு ஸ்டடீஸ் இங்கிலீஷ், ராஜு ஆங்கிலம் படிக்கிறார். கைஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சிலரி வேர்ப்னா என்னது? டூ, டஸ். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா துணை வினைச்சொல். இந்த ஆக்சிலரி வேர்ப் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.